சைக்கிளிக்கல் மேஸ்டாலஜியா இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஃபீமேல்ஸுக்கு இருக்கிறக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சைக்கிளிக்கல் மேஸ்டாலஜி அப்படின்னா அந்த மாதவிடாய் சுழற்சி மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக போகும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்ச ஒரு 2-3 days மார்பில் வந்து நல்ல ஒரு வலி இருக்கும். அது நிறைய பேருக்கு இருக்கும். அப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் 3-4 days பார்த்தீங்கன்னா வலி குறைய ஆரம்பிச்சிடும். அகைன் அடுத்த சைக்கிள் இருக்கும். இதான் வந்து சைக்கிளிக்கல் மேஸ்டாலஜியா. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ அடினோசிஸ், மார்பகத்தில் இருக்கிற திசுக்கள் ஹார்மோன்ஸுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கிறதும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோட இம்பேலன்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம். டோட்டலி நான் கேன்சரஸ், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்பில் பெயின் வரலாம். ஒரு சில பேருக்கு மார்பு ஹெவியாக ஃபீல் ஆகும். ஒரு சில பேருக்கு மார்பு மேலும் கீழும் இரெகுலராக ஃபீல் ஆகும். சின்ன சின்ன கட்டிகள் போல இருக்கும். ரேராக வந்து காம்பில் ஒரு பச்சை நிறமா அல்லது தண்ணி போகிற நீர் வடியும். இது எதனுடைய காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டின்னு சொல்லுவோம். அதாவது ஏஜ் அட்டைன் பண்ணுறதுலேருந்து மெனோபாஸ் வரைக்கும் இருக்கிற என்டையர் பீரியட்ல மார்பக திசுக்கள் பல்வேறு சீக்வன்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் வரும். அதில் வர ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் தான் ஃபைப்ரோ அடினோசிஸ். இது கண்டிப்பாக பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஅசூரன்ஸ். ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிரேசஸ் வந்து ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பெயினுக்கு லூஸாக போடுவோம். அப்போ தான் பெயின் அதிகமாகும். வெல் ஃபிட்டிங் பிரேசஸாக இருக்கணும். காஃபி டீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஃபேட் கண்டெய்னிங் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் மைல்டாக பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் மேனிபுலேஷனாக டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை பற்றி இன்னும் எலாபரேட் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கும். கண்டிப்பாக பாருங்க.